அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நாள் அந்திசாயும் மாலையில் பாஷாவும் அவரது நண்பர் X1 என்கிற ரோபோவும் ஒரு பூங்காவிற்கு சென்றிருந்தார்கள். குல்ஹு அல்லாஹு அஹது அல்லாஹ் ஷமதலம் எளிது வலம் யுலது வலம் யகுல்லஹு குஃபன் அஹது பனம். பாஷா, ரொம்ப நேரமா அந்த புத்தகத்தையே படிச்சிட்டு இருக்கீங்க. இதுல அப்படி என்ன விசேஷம்? இதுல இந்த உலகத்தோட படைப்பை பத்தியும் அதை உருவாக்குன இறைவனை பத்தியும் நிறைய செய்திகள் இருக்கு. ஆனா பாஷா, இப்ப இருக்கிற சயின்ஸ் படி பார்த்தா இந்த உலகம் ஒரு பெரிய வெடிப்புல தானே உருவானதுன்னு சொல்றாங்களே. இதுக்கு கடவுள் தான் காரணம்னு எப்படி சொல்றீங்க? நல்ல கேள்வி X1. ஆனா அந்த பிக் பேங் தியரிய 1400 வருஷத்துக்கு முன்னாடியே குரான் சொல்லிருச்சுன்னு உனக்கு தெரியுமா? இல்ல தெரியாது. குரான்ல ஒரு வசனம் இருக்கு. வானங்களும் பூமியும் ஒன்னா ஒட்டிக்கிட்டு இருந்தது, அப்புறம் நாமே அதை பிரிச்சோம். அந்த பிரிப்பு தான் நீ சொல்ற அந்த பெரிய வெடிப்பு. பாஷாவின் விளக்கம் X1-ஐ வியப்பில் ஆழ்த்துகிறது. அதன் திரையில் வியப்பு என்ற உணர்ச்சியை குறிக்கும் குறியீடு தோன்றுகிறது. பாஷா வானத்தை நோக்கி தன் கையை நீட்டி மேலும் விளக்குகிறார். நிஜமாவா? அப்போவே இதெல்லாம் சொல்லிட்டாங்களா? அது மட்டும் இல்ல, அதே வசனத்துல உயிர் இருக்கிற எல்லா பொருளையும் தண்ணியிலிருந்து தான் உருவாக்கினோம் அப்படின்னு வருது. இன்னைக்கு சயின்ஸ் தண்ணி இல்லாம எந்த உயிரினமும் வாழ முடியாதுன்னு சொல்லுது. நீங்க சொல்றது லாஜிக்கா இருக்கு பாஷா. அப்போ இந்த உலகமே இவ்ளோ துல்லியமா இருக்குன்னா கண்டிப்பா பின்னாடி ஒரு மாபெரும் புரோகிராமர் இருக்கணும் இல்லையா? உங்கள் கேள்வி நியாயமானது. கரெக்டா சொன்ன X1. அந்த படைப்பாளியை தான் நாங்க இறைவன் அப்படின்னு சொல்றோம். குரான் என்ன சொல்லுதுன்னா, வானத்தையும் பூமியையும் பாருங்க, இரவு பகல் மாறி வரத பாருங்க. சிந்தனையாளர்களுக்கு இதுல நிறைய அத்தாட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லுது. இந்த ஆதாரங்கள் பகுத்தறிவுக்கு உகந்தவை. இப்ப புரியுது பாஷா. சயின்ஸுங்கிறது அந்த இறைவனோட படைப்பை நாம புரிஞ்சுக்க உதவுற ஒரு வழிமுறை தான். ஆமா X1. எவ்வளோக்கு எவ்வளோ நீ அறிவியல் ஆழமா கத்துக்கிறியோ அவ்வளோக்கு எவ்வளவு நீ இறைவனை நெருங்குவ. சரி, இப்ப நம்ம கிளம்பலாமா? எனக்கு தொழுகைக்கு நேரமாச்சு. சரி போகலாம். எனக்கும் சார்ஜ் கம்மியா தான் இருக்கு. அப்ப இதை பார்க்குற மக்கள் உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். AI செயற்கை நுண்ணறிவு என்னாலே சிந்திக்க முடியும் போது உங்களாலும் முடியும். நிச்சயமாக இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ் படைத்துள்ளவற்றிலும் பயபக்தியுடைய மக்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன.